Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய இன்றைய நிலையை பொறுத்து அமைவதல்ல. அவரால் உண்மையுள்ள ஓர் இருதயத்தை கொண்டு பெரிய தேசத்தை உருவாக்க முடியும். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்பதே இன்றைக்கான தேவனுடைய வாக்குத்தத்தமாகும். இது எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஜாதி என்று எது குறிக்கப்படுகிறது? ஒரு தேசம் அல்லது நாடு, அங்கிருக்கும் மக்கள் அனைவரையும் குறிக்கிறது. ஆனால் தேவன் ஆபிரகாமை ஒரு தேசமாக்குவேன் என்று மட்டும் வாக்கு கொடுக்கவில்லை. அவனை பெரிய தேசமாக்குவதாக வாக்கு பண்ணினார். தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு சந்ததியே இல்லை. ஆனாலும் தேவன் வல்லமையான வாக்குத்தத்தத்தை அவன் வாழ்வில் உரைத்தார். எது ஒரு தேசத்தை பெரியதாக்கும்? மற்ற தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும் அளவுக்கு அது செல்வாக்காக இருக்கும்போதுதான். தன்னுடைய நிலத்தில் அதற்கு ஆஸ்தியும் அதிகாரமும் இருக்க வேண்டும். தேவனுடைய சுபாவத்தின்படி அது நீதியாகவும் நியாயமாகவும் நடக்கும்போதுதான் அது அவ்வாறு விளங்க முடியும். மிக முக்கியமாக வானத்தின் நட்சத்திரங்களையும் பூமியின் தூளையும் போல எண்ணற்ற மக்கள் தொகை இருக்கும்போதுதான் அவ்வாறு விளங்க முடியும். ஆபிரகாமின் வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் எல்லா பகுதிகளையும் நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு அதிக செல்வாக்கு இருந்தது. அவனுக்கு அதிக ஆஸ்தி இருந்தது. அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீதியும் நியாயமுமாக வாழ்ந்தான். அவனுக்கு தேவன் கூறியபடி அநேக சந்ததியினரும் இருந்தார்கள். தேவன் ஏன் அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார்? ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருந்தான். தேவனுடைய கண்களுக்கு ஏற்றதை அவன் செய்தான். இந்த ஆசீர்வாதம் அவனுடன் நின்றுவிடவில்லை. அது தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக கர்த்தரை நம்பி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்த எல்லோருக்கும் கிடைத்தது. இப்போது அதே வாக்குத்தத்தம் உங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெரிய தேசமாக்குவார். நட்சத்திரங்களைப் போல சந்ததியை தருவார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழும்படி மாற்றுவார். நீதியாக வாழும்படி செழிப்பை தருவார். இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை பெரிய தேசமாக்குவார். தன் மகனாகிய இஸ்மவேல் தன் சந்ததியா இருப்பான் என்று ஆபிரகாம் நினைத்தபடியினால் இஸ்மவேல் ஆசீர்வதிக்கும்படி அவன் ஊக்கமாய் ஜெபித்தான். கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தருளி மேலே கண்ட வசனத்தில் இருக்கும் ஆசீர்வாதங்களை அவனுக்கு வாக்கு பண்ணினார். இஸ்மவேலின் தாயாகிய ஆகாரும் தன் மகனுக்காக பாரத்தோடு ஜெபித்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார் என்று கர்த்தர் தம் தூதன் மூலம் அவள் ஜெபத்திற்கு பதிலளித்தார். இஸ்மவேல் என்னும் பெயருக்கு தேவன் செவி கொடுப்பார் என்று அர்த்தமாம். அவ்வாறே கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கும் பதிலளிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏறெடுக்கும் ஜெபங்களை அவர் கவனிக்கிறார். உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்கள் தியாக
தியாகத்தை அவர் கனம் பண்ணுவார். நீங்கள் கருத்தரிக்க முடியாது என்று ஜனங்கள் உங்களை பரிகசிக்கலாம், அல்லது பிள்ளைகளை ஒருவர் பின் ஒருவராக நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவரின் கரம் உங்கள் மீது வரும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரியமானவர்களே, என்னை யாரும் விசாரிக்கவில்லை, என் கூப்பிடுதலுக்கு யாரும் செவி கொடுக்கவில்லை என்று நீங்கள் கூறலாம். ஆனால் தேவன் உங்கள் ஜெபத்தை கவனிக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இந்த வாக்குதத்தம் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக. ஆண்டவர் தாமே உங்கள் வீட்டையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய உண்மையுள்ள வாக்குதத்தங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று நீர் கொடுத்துள்ள ஆசிர்வாதமான வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி. என்னுடைய ஜெபங்களுக்கு நீர் செவி கொடுக்கிறீர் என்ற நிச்சயத்தை அளித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் கனி கொடுத்து பெருகும்படி என்னையும் என் வீட்டாரையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசிர்வதிக்கும் கரம் என் சந்ததிகள் மேல் எப்போதும் வைக்கப்பட்டிருப்பதாக. என் வாழ்வில் எதுவும் குறைவுபடாதிருக்கட்டும். நான் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைந்து எப்பக்கத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க உதவி செய்யும். நீர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஆபிரகாமை ஒரு பெரிய தேசமாக உருவாக்கியது போல என் வாழ்க்கையிலும் அதே ஆசிர்வாதத்தை வைக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். அதன் முழு சித்திரத்தையும் என்னால் பார்க்க இயலவில்லை என்றாலும் உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். நீதியாகவும் நியாயமாகவும் நடக்கவும் உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து என் வாழ்வில் உம்மை பிரதிபலிக்கவும் உதவி செய்தருளும். மற்றவர்களின் வாழ்க்கையில் நன்மையான மாற்றங்களை உருவாக்கி ஆசிர்வாதமாக விளங்கும்படியும் நல்ல உக்கிரானக்காரராகவும் சரீர பிரகாரமான ஆவிக்குரிய பிரகாரமான சந்ததியினருக்கு உம்முடைய வெளிச்சத்தை கொண்டு செல்லவும் உதவும் பாக்கியத்தை எனக்கு தாரும். என்னுடைய வாழ்க்கை உம்முடைய மகத்துவத்திற்கு சாட்சியாக விளங்கட்டும். உம்முடைய வாக்குதத்தத்தை இன்றைக்கு நன்றியுடனும் உண்மையுடனும் பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.